Hello students, have a delightful day for all. I am very happy to meet you in this session. We completed the first term. Today we are going to recall the first unit, vocabulary and grammar. Okay, the vocabulary is very important in English language. How words are we gained in English? We must know the ways. Okay, prefix, suffix, already we have learned prefix, suffix. இதனாலெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த vocabulary புது வேர்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி another word is homophone. இது வந்து நம்மளுக்கு என்னென்னா, when two or more words have the same pronunciation but different meanings, origins or spelling, in the vocabulary we need to know this. ஏன்னா நம்மளுக்கு it makes more confusion while writing. We know the pronunciation is same, so we can commit mistake while writing the spelling. Okay, so we must know homophones and spelling. The new இங்கே கே no sound. whole night, இதை நிறைய பேர் நம்ம நைட்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இட்ஸ் a wrong. night. see. The homophones means sound only same, other spelling meaning are different. Here pick out the correct homophones. allowed, I am not dashed to drink soda. allowed, second one. And like that we need to complete. The wind blew, first one is color, another one is wind blew means காற்று வீசுறது. I will dash my friend. meat, first one meat is a flesh. Okay, animal flesh. And next meat is சந்திக்கிறது. He will play the dash in the second play. roll, the first one. Another roll is the paper roll. I have dash movie before. first one scene அப்படின்னா காட்சின்னு அர்த்தம். சீன் அப்படின்னா பார்க்குறது. இப்போ இங்கே பார்த்துட்டு அப்படிங்கிற மீனிங் தான் வரப்போ செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட். லைக் தட் வி நீட் டு கம்ப்ளீட் த எக்ஸசைஸ். அதே மாதிரி இது அப்ரிவேஷன்ஸ். நம்ம அப்ரிவேஷன்லேருந்து நம்ம அந்த அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரானமிலேருந்து வி கெயின்டு மோர் வேர்ட்ஸ் டு English vocabulary. Abbreviations are shortened form of words or length phrases. Example, prime minister அப்படிங்கிறது it is a டூ வேர்டு. சரியா, ரெண்டு வேர்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு எழுதுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த நியூஸ்க்கெல்லாம் எழுதுகிறவங்க தான் இந்த மாதிரி அப்ரிவேஷன் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சது. டிக்டேட் பண்ணுறப்போ அப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர், பிஎம், சீஃப் மினிஸ்டர், சிஎம் இந்த மாதிரிலாம் அவங்க ஷார்ட்டாக எழுதி அது நான் என்ன ஆயிடுச்சுன்னா அது நான் ஒரு வேர்டு மாதிரியே நம்மளுக்கு ஆயிடுச்சு. சரியா, பிஎம், சிஎம். அப்போ சம்டைம்ஸ் வி டோன்ட் நோ திஸ் இஸ் அப்ரிவேஷன் அப்படின்னு கூட நம்ம தெரியாமல் வி யூஸ் மோர் வேர்ட்ஸ். டிவி, nobody don't say television. Television is the exact word. TV is a abbreviation, but we use TV as a word. அது ஒரு வேர்டு மாதிரி நம்ம அதையே அந்த அப்ரிவேஷனை நம்ம யூஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி மோர் வேர்ட்ஸ் ஆர் ஆடட் இன் இங்கிலீஷ் vocabulary. அப்போ அப்ரிவேஷன், acronyms எல்லாம் it gives words to the English. An acronym is a new word created from the first letters of a long name or phrase. For example, NATO. எஸ், பெரிய லென்த்தாக இருக்கிறதுல ஃபஸ்ட் வேர்ட் எடுத்து நம்ம உருவாக்குறதா என்னென்னா இந்த அக்ரோனிம்ஸ் அப்படிங்கிறது. அப்ரிவேஷன், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், பிஏ அப்படிங்கிறது நம்ம தெரியும். பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ இதையே தான் நம்ம ஒரு வேர்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். எஸ், கம்பேர் டு அப்ரிவேஷன், அக்ரானிமி அதை வந்து நம்ம வி ஃபீல் இட் இஸ் அ வேர்டு. நம்ம அதை ஒரு வேர்டுன்னு தான் நம்ம நினச்சி சம்டைம்ஸ் அப்ரிவேஷனில் கூட நம்மளுக்கு தெரியும். ஓகே,
பிஎம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், சிஎம் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்னு வி கேன் ஐடென்டிஃபை. பட் இந்த அக்ரானிம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வி டேக் இட் இஸ் அ லேசர். லேசர் அப்படிங்கிறதே நம்ம ஒரு வேர்ட் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அதனுடைய ஃபுல் ஃபார்ம் நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியவே தெரியாது. இப்போ இங்கே வர லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை த ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அப்படிங்கிறோடைய ஷார்ட் ஃபார்ம் தான். ஆனால் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு மாதிரியே நம்ம யூஸ் பண்ணுறோம். நேட்டோ, ரேடர், சோனார் இதெல்லாம் வி டோன்ட் நோ. அப்போ அதில் இருக்கிற அந்த இது ஏன் நம்ம ஒரு வேர்டாகவே நம்ம யூஸ் பண்ணுறப்ப இதுக்கு என்ன ஆகுது, நிறைய வொக்காபுலரிஸ் இந்த மாதிரி இங்கிலீஷில் ஆட் ஆகிட்டே இருக்குது. டெய்லியும் நிறைய இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வரும். அப்போ அதனோட ஷார்ட் ஃபார்ம்லாம் நாம் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் இங்கிலீஷ்க்கு நிறைய வேர்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. டெக்னாலஜி அதிகமாக அந்த டெக்னாலஜிக்கல் வேர்ட்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங். அப்போ யூ ஃபைண்ட் அவுட் த எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் ஃபார் த this one GST, ECG. okay next இது வந்து it is for vocabulary. next we will move to grammar. what is the grammar portion? it's parts of speech. parts of speech அப்படின்னா நம்ம what kind of words we are using for writing and speaking. என்னென்ன கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோங்களோ அது எல்லாமே என்னென்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். ஃபார் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுற நவுன், ஓகே, வெர்ப், ப்ரனவுன், கன்ஜங்ஷன்ஸ். இப்போ நவுன் அப்படிங்கிறது வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணுற சப்ஜெக்ட் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வரலாம், சரியா? இது பெயர் சொல். வெர்ப் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ ஆக்ஷன் வேர்டு. ஓகே, ப்ரனவுன் அப்படிங்கிறது நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா ப்ரனவுன். ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா ப்ரனவுன். கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு நேமு, ஃப்ரேஸு, சம்டைம்ஸ் ஆக்ஷன் இதையெல்லாம் இது வந்து என்ன பண்ணுன்னா ஒன்றோட ஒன்று இன்னைக்கு, சரியா? அண்டு, பட், ஆர், சோ, டில் இதெல்லாம் என்னது இஃப் இதெல்லாமே கன்ஜங்ஷன். அட்ஜெக்டிவ் குட், டால், ஒயிட், ஃபியூ, மெனி. adverb fast, slowly, quickly, often. these are adverbs. preposition in, on, under, between, besides இதெல்லாமே என்னது preposition. interjunction. interjunction we use for exclamation. இதிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது ஓ, வா, வலாஷ், குரே, ஹரி இதெல்லாம் these words are we called as a interjunction. but totally how many parts of speeches are there? noun, verb, pronoun, conjunction, totally 8. adjective, adverb, preposition, interjunction, totally 8 parts of speeches இதில் இருக்கும். இது கூட சம்டைம்ஸ் nowadays they are discussing to add articles. என்ன ஆர்டிகல்ஸும் இதில் இல்லை. ஆர்டிகல்ஸும் ஏன்னா நம்ம எழுதுகிறப்போ நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஆர்டிகல்ஸும் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஏன்னா அதுவும் நம்ம பேசுகிறப்ப எழுதுகிறப்ப யூஸ் பண்ணுறப்ப பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஆர்டிகல்ஸ் வரணும். இங்கே அது கொடுக்கல, அப்படி வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்டிகல்ஸையும் நம்ம இதில் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது எல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது நவுன் டைப்ஸ் நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து வந்து படிச்சுட்டு வரதான். ப்ராப்பர் நவுன்னா ஒரு பர்டிகுலர் நேம், பிளேஸ் நேமாக இருக்கலாம், பர்சன் நேம், திங்ஸ் நேம். இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ப்ராப்பர். முத்து, ஸ்டீஃபன், கயல், தமிழ்நாடு, இந்தியா, பேரட், டைகர். தீஸ் ஆர் கால்ட் ப்ராப்பர் நவுன். காமன் நவுன், நவுன் விச் டினோட்ஸ் எ பர்சன், எ திங் அண்ட் பிளேஸ். இன் ஜென்ரலாக நம்ம ஒன்று சொல்கிறது பாய், கேர்ள். இதே பாய்க்கு வந்து முத்துன்னு வந்ததுன்னா ப்ராப்பர் நவுன். கேர்ள், கயல், அது ப்ராப்பர் நவுன். அப்போ இது ஜென்ரலாக நம்ம ஒன்று சொல்கிறது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அ காமன் நவுன். கலெக்டிவ் நவுன், ஒரு குரூப்பாக நம்ம ஒருத்தர் இருக்கிற இடத்துல நம்ம ஒன்று சொல்லணும் அப்படின்னா தட் இஸ் கால்டு கலெக்டிவ் நவுன். எ பஞ்ச் ஆஃப் keys. okay, a herd of cows, a swarm of ants. மெட்டீரியலை மென்ஷன் பண்ணுறது எஸ்பெஷலி ரா மெட்டீரியலாக இருக்கணும். சரி, ஒரு பொருளை
தயாரிக்கிறதுக்கு பயன்படுறதா நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரா மெட்டீரியல். கோல்டு, சில்வர், ஃபைபர், டைமண்ட், வுட், கிளே, காட்டன், தீஸ் ஆர் கால்டு மெட்டீரியல் நவுன்ஸ். இதே தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மெட்டீரியல் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் மீன்ஸ் வி காண்ட் சி, கண்ணுக்கு தெரியாததா நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ a noun which denotes the things which can be only experienced and not to be seen, touch, அதெல்லாம் நம்ம இது பண்ண முடியும். only we can feel, சரி, நம்ம ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியுது. இதை என்னங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்போ நம்மளுக்கு இது ஞாபகம் வந்துடும். என்னென்ன கைண்ட் ஆஃப் நவுன்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்போ டோட்டலி how many types? 1 2 3 4 5. Pick up words from the list, put them appropriately in the table. You use this and separate as per the noun. Kinds of noun தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், we need to separate. Yes. Next here they have given pronoun. Pronouns are words that replace nouns. எப்பவுமே நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் we are using pronoun. In the above example, the word she replaced the noun soba, so the word she is a pronoun. Why we are using pronoun அப்படின்னா repetition, we need to avoid the repetition of proper noun. ஏன்னா it is not nice while writing. நம்ம ரைட்டிங் எழுதுகிறப்ப நம்ம அந்த நேமையே ஒரு எழுதுகிறப்ப நம்ம அந்த ஒரு ப்ராப்பர் நவுனை நம்ம நிறைய பிளேஸில் யூஸ் பண்ண வேண்டியது வரும். அது ஒவ்வொரு லைன்லேயும் நம்ம அந்த நேமை மென்ஷன் பண்ணுறது, நம்ம அந்த ஒரு எழுதிட்டு நம்ம அதை ரீட் பண்ணுறப்ப எப்படி இருக்குது, இட் இஸ் நாட் நைஸ், இட் வேஸ்ட் டைம் ஆல்சோ. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் வி ஆர் யூஸிங் ப்ரனவுன். நம்ம அதனால தான் அதுக்கு பதிலாக நம்ம ப்ரனவுன் நம்ம யூஸ் பண்ணுறோம். எஸ், அதில் நம்ம இதெல்லாம் நம்ம we need to know this. சப்ஜெக்ட் ப்ரனவுன் என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரனவுன். சப்ஜெக்ட் பிளேஸில் வர்றதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, ஏன்னா இது சப்ஜெக்ட் பிளேஸில் மட்டும்தான் வரும், சரியா. இது என்னதுன்னா சப்ஜெக்ட் ப்ரனவுன். ஐ இது ஃபஸ்ட்டு தான் வரும். we, you, they, he, she, it, these are called subject pronoun. object pronoun ஆப்ஜெக்ட் பிளேஸில் வர, சரியா, அட் லாஸ்ட்டில் வரும். மீ, அஸ், யூ, தெம், ஹிம், ஹர், இட், இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரனவுன். பொசசிவ் அட்ஜெக்டிவ், அதாவது நம்மளுக்கு சொந்தமாக்கிக்கிறது அப்படிங்கிறது மீனிங்கில் வர்றது என்னென்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ். மை, யுவர், ஹிஸ், ஹர், அவர், தேர், இட்ஸ், யுவர், இதெல்லாம் என்னென்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் ப்ரனவுன். Okay, mine, yours, hers, ours, theirs, it, yours. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மை அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு எப்பவுமே அட்ஜெக்டிவ்னா அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் ஒரு நவுன் கண்டிப்பாக வரும். மை டாக், யுவர் புக், ஹிஸ் ஹவுஸ், ஹர் பைக், அவர் கண்ட்ரி. இந்த மாதிரி நம்மளுக்கு அட்ஜெக்டிவ்னா அதுக்கப்புறம் என்ன வரும்னா கண்டிப்பாக ஒரு நவுன் வரும். ஆனால் இந்த பொசசிவ் ப்ரனவுன் அப்படிங்கிறது இட் இஸ் மைன், இட் இஸ் மை புக், இட் இஸ் மைன், இல்லைன்னா திஸ் புக் இஸ் மைன் அப்படின்னு இந்த இடத்துல அது வந்து எப்படின்னா பொசசிவ் ப்ரனவுனாக வந்துடும். திஸ் இஸ் பொசசிவ் அட்ஜெக்டிவ், திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன் இஸ் பொசசிவ் ப்ரனவுன். Yes, here subject pronoun is a personal pronoun that is used as the subject of the verb. Okay, object pronoun we use it in the object place la nam use பண்ணுவோம். He called them, the painting is done by me, அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். Here they give examples. அப்போ நம்ம இதை நல்லா ரீட் பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம ஒர்க் அப் பண்ணுறப்ப we never forgot the grammar rules and terms. So immediately we need to complete this exercises நம்ம செஞ்சு பார்க்கணும். Yes, இங்கே next they have given possessive pronoun and possessive adjective. நம்ம the
தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் பார்த்தோம் இல்லையா, இதுதான் அது. மை ஷர்ட் இஸ் க்ரீன், இது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு. அப்போ மைக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, ஷர்ட் வந்திருக்கு. யுவர் புக்ஸ் இஸ் நியூ, ஹர் டாக் இஸ் ஸ்மால், அவர் பேர்ட் இஸ் நாய்ஸி. இங்கே வரப்போ க்ரீன் ஷர்ட் இஸ் மைன், இதே தான் சேம் சென்டென்ஸ், தே ஆர் சேஞ்சிங். நியூ புக் இஸ் யுவர்ஸ். அப்போ இது தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இதுக்கு நேம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஈஸியான ஒன்று தான், சரியா? இப்போ பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அந்த அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் அந்த ப்ரொனவுனுக்கு அப்புறம் ஒரு நவுன் போடுறது. அப்போ மை, யுவர், ஹர், இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், we can use noun. So these are called possessive adjective. So we learned the possessive adjective and possessive pronoun. Verb அப்படின்னு பார்த்தா here they give transitive verb and intransitive verb. கண்டிப்பாக we need to know the what is a transitive verb and what is a intransitive verb. If we need to know this only, we can change the active voice to passive voice. We must have transitive verb. Transitive verb means it clearly shows its object. Okay, அந்த சென்டென்ஸ்னுடைய ஆப்ஜெக்டை கிளியராக ஷோ பண்ணுறதா டிரான்சிட்டிவ் வேர்ப். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா அப்படி எதுவும் இருக்காது. அதாவது இந்த டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படிங்கிறது என்னென்னா, அது வந்து ஆப்ஜெக்டை கொண்டு முடிஞ்சிருந்ததுன்னா அப்போ என்ன இருக்கோ அது வந்து அது வெளிப்படையாக அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சிச்சுன்னு அது காட்டு. இப்போ அதுக்கு பதிலாக லாஸ்ட்டில் அட்ஜெக்டிவோ அட்வர்போ அந்த மாதிரி வர்றப்ப நம்மளுக்கு என்ன வேலை செஞ்சா, என்ன ஒர்க் செஞ்சா அவன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த வேலை மூலமாக அவன் என்ன ரிசல்ட் கொடுத்தா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போ அது தெரிஞ்சால் தான் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸுக்கு மாற்றுறப்ப நம்ம ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வருவோம். அப்போ நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் மாற்றுறதுக்கு கண்டிப்பாக அந்த சென்டென்ஸில் டிரான்சிட்டிவ் வேர்ப் இருக்கணும். இதுதான் டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ். ஓகே, எஸ், ஹியர் தே கிவ் லாங்குவேஜ் செக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம நிறைய காமனாக நிறைய மிஸ்டேக் நம்ம இது பண்ணுறோம். ஹி ஹேஸ் கிரே ஹேர்ஸ் அப்படி நம்ம சொல்லக்கூடாது, கிரே ஹேர் தான் சொல்லணும். வாட் இஸ் த டைம் இன் யுவர் வாட்ச், வாட் இஸ் த டைம் பை யுவர் வாட்ச். நம்ம நார்மலாக இன் யுவர் வாட்ச் தான் கேட்போம், பட் பை யுவர் வாட்ச் கேட்கணும். ஏன்னா இன் யுவர் வாட்ச் இஸ் இன்கரெக்ட். யூஸ் பை டு ஆஸ்க் டைம் நம்ம கேட்குறப்ப பை யுவர் வாட்ச் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஹேண்டில் வந்திருக்கிறது இதுக்கு வந்து கோப் அப் வித் அப்படின்னு வராது, அந்த அப்பு வராமல் வரணும் அப்படிங்கிறது. இட் இஸ் அ ரைட் யூசேஜ். இப்போ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கப்புறம் வி கேன் கரெக்ட் அவர் அண்ட் ரெக்டிஃபை அவர் மிஸ்டேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வில் கோ டு நெக்ஸ்ட் லெசன், கிராமர். Okay, pros, friendship life, we will see what is our grammar. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் படித்த அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ப்ரொனவுன், தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நம்ம கிராமரில் ஒவ்வொரு வேர்டு என்ன நவுன், அது ப்ரொனவுன்னா அந்த ப்ரொனவுனில் என்ன கைண்ட்ஸ் வி நீட் டு நோ இட், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ யூ டோன்ட் ஃபர்கெட். எஸ், இந்த ப்ரீவியஸ் லெசனில் ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம பார்த்தா ஹோமோஃபோன்ஸ், அப்ரிவேஷன், அக்ரானிமிஸ் மூலமாக ஹவ் வி கெயின்ட் வேர்ட்ஸ் டு இங்கிலீஷ் vocabulary அப்படிங்கிறது. ஹியர் தே கிவ் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். எஸ், ஷுவர்லி காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஹாவ் கிவன் மோர் வேர்ட்ஸ் டு இங்கிலீஷ். கண்டிப்பாக இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய வேர்ட்ஸை நம்ம டெய்லி நம்ம உருவாக்கிட்டே இருக்கோம். இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு இவ்வளோ வேர்ட்ஸ் கிடச்சிருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு when two or more words are put together to form a new word with new meaning. கண்டிப்பாக இது சேம் மீனிங்காக இருக்காது, ரெண்டு வேர்ட்ஸ் சேர்ந்து இன்னொரு நியூ மீனிங்கை கொடுக்கறது தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். மூன் ப்ளஸ் நைட், மூன் லைட். நோட் ப்ளஸ் புக், நோட் புக். ஸ்கூல் ப்ளஸ் பாய், ஸ்கூல் பாய். அப்போ ஸ்கூல் வேறு, பாய் வேறு. ஸ்கூல் பாய்ங்கிறது
வேறு. அப்போ entirely it give new meaning. இதில் some important compound words using என்னென்ன டைப்ஸ் noun ப்ளஸ் noun இருக்குது, noun ப்ளஸ் verb இருக்குது, verb ப்ளஸ் noun இருக்குது, gerund ப்ளஸ் noun இருக்குது, இன்னும் நிறைய preposition ப்ளஸ் noun, we have so many kinds இருக்குது. இப்போ இது மூலமாலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய வேர்ட்ஸ். அப்போ இந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னா சம்டைம்ஸ் we can't say. இப்போ போர்டு அப்படின்னு சொல்கிற, it is in black color we say black board, it is in white color we say white board, green color we say green போர்டு. நம்பர் இருந்துச்சுன்னா நம்பர் போர்டு சொல்கிறோம். அப்போ நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் என்ன பண்ணுறோம், ஸ்கோர் இருந்துச்சுன்னா ஸ்கோர் போர்டுன்னு சொல்கிறோம். அப்போ நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த வேர்டோட 2 வேர்டை லிங்க் பண்ணி இன்னொரு வேர்டை ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நியூ வேர்டு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. எஸ், நெக்ஸ்ட்டு சிங்குலர் ப்ளூரல். சிங்குலர் plural, we have see how to form plural for singular for certain nouns, and now we are going to see the other forms of plural. முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம், ஒரு நவுன் கூட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்த்து நம்ம நிறைய படிச்சிருப்போம். அது மாதிரி இல்லாமல் இதில் அது போக நம்மளுக்கு எப்படி எல்லாம் இந்த சிங்குலர் டு ப்ளூரல் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். சிங்குலர் plural, man is a singular, plural men. அப்போ இந்த vowel letter change ஆகி it gives plural. Foot, feet, tooth, teeth, goose, geese. Here us changed into is. Katkas, katki, fungus, fungi, syllabus, syllabi. இந்த யூஎஸ் எடுத்துட்டு நம்ம அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம், ஐ நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் லாஸ்ட் லெட்டர் ஐஎஸ் இருக்குது, ஹைப்போதிசிஸ். அப்போ திசிஸ், இஎஸ், ஐஎஸ் இஎஸ்ஸா மாறுது. கிரைசிஸ், கிரிசிஸ், கிரைசிஸ், அப்படி ஓசிஸ், ஓசஸ், அப்படி இஎஸ், ஐஎஸ் இஎஸ்ஸா சேஞ்ச் ஆகுது. யூஎம் ஏவா சேஞ்ச் ஆகுது. பாக்டீரியம், பாக்டீரியா, மீடியம், மீடியா, கரிக்குலம், கரிக்குலா, அப்படி அந்த யூஎம் லாஸ்ட்டில் இருக்கிற அந்த யூஎம் சேஞ்ச் ஆகி ஏவா மாதிரி சிங்குலர் என்ன ஆகுது, ப்ளூரலாக சேஞ்ச் ஆகுது. எஸ், நெக்ஸ்ட்டு எஸ், பேசர் பை, பேசேஜ் பை, சிஸ்டர் இன்லா, சிஸ்டர்ஸ் இன்லா. எஸ், இது ஒரு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று. நெக்ஸ்ட்டு சிங்குலர் சேம், சிங்குலரும் அதுவே தான் இருக்குது, ப்ளூரலும் அது இருக்குது. deer, deer, fish, fish, bison, bison, hair, hair, grass, grass, furniture, furniture, luggage, luggage, staff, staff. இப்போ இதை நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம ஏதாவது இப்போ ஸ்டாஃப் அப்படின்னு நம்ம எல்லா ஸ்டாஃப்ஸ் வாங்க அப்படிங்கிறப்ப இட் இஸ் அ ராங். ப்ளூரலும் அதுதான், சிங்குலரும் அதுதான். ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த கிவன் வேர்ட்ஸ். இப்போ மேலே இருக்கிறத ரெஃபர் பண்ணி யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் answer for this. Okay, next lesson grammar is here. They have given adjective, we add adjective. Yes, comparative degrees of comparison la நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை என்னென்னா நம்ம அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணோம்னா இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், சூப்பர்லேட்டிவ், இதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன வேணும்னா இந்த அட்ஜெக்டிவ் வேணும். ஓகே, இந்த அட்ஜெக்டிவில் பார்த்தீங்கன்னா நம்ம we have 3 degrees. ஒன் இஸ் அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க, கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், பாசிட்டிவ் டிகிரி. இந்த அட்ஜெக்டிவ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பாசிட்டிவ் டிகிரி. அப்போ பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இது நம்மளுக்கு நம்ம பாசிட்டிவ் டிகிரி சொல்கிறப்ப ஹாப்பின்னு நம்ம சொல்லுவோம். 2 திங்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது கம்பேரிட்டிவ் டிகிரி, ஹாப்பியாக. நிறைய மோர் தென் 2க்கு மேலே நம்மளுக்கு சொல்கிறப்போ, சரி மோர் தென் 3க்கு மேலே நம்ம சொல்கிறப்போ ஹாப்பியஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். 2 syllable words. For most words with 2 syllables or more,
you make the comparative form by adding the word. இப்போ சிங்கிள் சிலபிளாக இருக்கிறப்ப நம்ம இந்த இயர் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுவே 2 syllable adjective பியூட்டிஃபுல், more beautiful, superlative, most beautiful, important, more important, most important. இந்த எக்ஸப்ஷனல் கேஸில் என்ன ஆகுனா டோட்டலாக பாசிட்டிவ்க்கு ஒரு மாதிரி இருக்குது, கம்பேரிட்டிவ்க்கு ஒரு மாதிரி இருக்குது, சூப்பர்லேட்டிவ்க்கு ஒரு மாதிரி இருக்குது. குட், பெட்டர், பெஸ்ட், பேட், worse, worst, little, less, least, for, further. The two spelling also we can use. Late, later, latest, much, many, more, most. இந்த ரெண்டுக்குமே மச்சுக்கும் more, most, மெனிக்கும் more, most. Okay, you should complete this exercise. மேலே நம்ம இப்போ டால் அப்படிங்கிறது it is a single syllable. அப்போ டால், taller, tallest, small, smart, smarter, smartest, large, larger, largest. அப்போ more இங்கே மச் கொடுத்துருக்கோன்னா இல்லைன்னா மெனி கொடுத்துருக்கோன்னா இங்கே மோர் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே மோர் இங்கே மோஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு லேட், லேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ லேட், லேட்டர், லேட்டஸ்ட். எஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டு ஒரே மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பொருள் ஒரே மாதிரி இருக்குது. he is as tall as, ராம் இஸ் as tall as சம் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு அர்த்தம். ராம் இஸ் டாலர் தென் சம்னா ராம் வந்து டாலர்னு அர்த்தம். இருக்கிறதே ராம் தான் பெருசு அப்படின்னா ராம் இஸ் தி டாலஸ்ட் பாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து லாஸ்ட் ஒன்று சூப்பர்லேட்டிவ். இஆர் வந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. இது இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னா கண்டிப்பாக அட்ஜெக்டிவ்ஸ் வேணும். நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் தான் அட்ஜெக்டிவ். அப்போ அது டிகிரிக்கு தகுந்த மாதிரி எப்படி சேஞ்ச் ஆகுது, ஒவ்வொரு அட்ஜெக்டிவ் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. அப்போ அதை நம்ம லேர்ன் பண்ணி தான் கற்றுக்க முடியும். ஓகே, ஹியர் they give language check point. This also you study. Wherever they give language check point, you should give your attention to that and learn it. ஏன்னா அதில் தான் நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் செஞ்சிட்ருக்குறோம், எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட் வில் ஹெல்ப் அஸ். ஓகே, we are going to see third lesson, grammar. அப்போ all these 3 lessons grammar are very very important. அப்போ நம்ம அதையே மறந்துடக்கூடாது. எப்படி மேலெல்லாம் பார்த்தோம்லோ how we gain here already last year we have learned prefix suffixனால we gain new words to vocabulary. சரியா, நம்ம ப்ரீஃபிக்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி யூஸ் பண்ணுறது, ரீ, பை, அன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறையா. இப்போ ரீனா எகெயின் அப்படிங்கிற மீனிங், பைனா 2, ட்ரைனா 3, அன்னுனா எது நாட் அப்படிங்கிற மீனிங். இந்த மாதிரி ப்ரீஃபிக்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய மீனிங் கொடுத்துருக்காங்க பாரு. ரீ மீன்ஸ் எகெயின், அன்னா நாட், ப்ரீனா பிஃபோர், டிஸ்னாலும் நாட்டுங்கிற மீனிங், இம்னாலும் நாட்டுங்கிற மீனிங், நன்னாலும் நாட், மிஸ் அப்படின்னா ராங் அப்படிங்கிற மீனிங். இப்படி நம்மளுக்கு முன்னாடி சேர்த்துற ப்ரீஃபிக்ஸ் நிறைய மீனிங்கை கொடுத்து ஒரு இட் கிவ்ஸ் நியூ வேர்ட்ஸ் ஆல்சோ. ரைட், ரீரைட், அப்போ இட் கிவ் நியூ வேர்டு. இப்போ இது ஒக்காபுலரி என்ன பண்ணுது, இட் என்ஹான்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சஃபிக்ஸ்ங்கிறது நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துற வேர்டு. அது வந்து நம்மளுக்கு அட்ஜெக்டிவா, அட்வர்பா, நவுனா சேஞ்ச் ஆகுது. நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி இட் கிவ்ஸ் நியூ வேர்டு. இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் எழுதிட்டு நம்ம அதைய லிசன் பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கே தெரியும். சரியா, இப்போ அந்த மாதிரி நம்ம அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும். அப்போ தான் நம்ம அதெல்லாம் கற்றுக்க முடியும். இந்த சிலபல் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மோனோசிலபிள் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. சிலபிஃபிகேஷன் இஸ் the act, process or method of forming or dividing words into syllables. It is splitting of word according to the syllables or units of sound or vowel sound. It has 6 types. நம்ம அதனுடைய vowel sound பொறுத்து நம்ம ஒரு வேர்டை வந்து
6 type syllabification அதில் இருக்குது. மோனோசிலபிக் வேர்டு, டைசிலபிக் வேர்டு, இல்லைன்னா டைனாலும் பைனாலும் ரெண்டுன்னு அர்த்தம் தான். ட்ரைசிலபிக் வேர்டுனா 3, டெட்ரானா 4 syllable, பென்டானா 5, பாலிசிலபிக்னா ஒரு 5க்கு மேலே இருந்தால் நம்ம பாலிசிலபிக் இல்லைன்னா மல்டி சிலபிக் வேர்டுன்னு சொல்லி இதுக்கு மேலே நேம்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இப்போ பெண்டா சிலபிக்னா 5ன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மோனோசிலபிக் வேர்டுனா ஒரே ஒரு சிலபல் வேர்டு. ஆக்ட், கேட், புக், ஹெட் ஒரே ஒரு நம்மளுக்கு சவுண்டு நம்ம எங்கேயும் நிறுத்தி நம்ம சொல்கிறது. டை சிலபிக் வேர்டுனா எகெயின், பர்பஸ், ஓ, பிரேக், சஸ்பெக்ட், எஜுகேட், ஜி, லே, ப்ரோக்ராம், மோரல். இப்போ இந்த மாதிரி நம்ம 2 தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ட்ரை சிலபிக் வேர்டுனா பியூட்டிஃபுல். இப்போ நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ அது நம்மளுக்கு 3 சிலபிளாக வருது. இன்டென்ஷன், பிலவுட், பெனிஃபிட், டுமாரோ, பர்மிஷன், எக்ஸ்பிரிமெண்ட், ட்ரெடிஷன், பாப்புலர், எஃபெக்டிவ், லெகசி, கன்சிடர். இப்போ நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்பே இந்த மாதிரி சிலபிள் டிவைட் ஆகும். வாட் இஸ் பாலிசிலபிக்னா இது அதுக்கு மேலே இருக்கிறத நம்ம பாலிசிலபிக்னு சொல்லுவோம். ஹியர் தே ஹாவ் கிவன் வேர்ட்ஸ் அக்கார்டிங் டு அவர் அண்டர்ஸ்டாண்டிங். யூ யூஸ் டிக்ஷனரி அண்ட் syllabify these words. Okay students. Yes, next. Yes, here they have given modal verbs. Already we have learned we use modal verbs can, could, will, may, might. These are called modal verbs. We use modal verbs to show our mood. சரியா, நம்மளுடைய மூடை பொறுத்து அதை கன்வே பண்ணுறதுக்கு தான் நம்ம என்னென்னா இந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது எந்தெந்த மாதிரியான ஒரு நம்மளுடைய இதே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுன்னா, a model is type of helping verb that is used to express ability, possibility, permission. ஓகே, இதெல்லாம் இது என்ன பண்ணனா இந்த மாடல் வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஷோ பண்ணல. இப்போ கேன், ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும். கேன் யூ அப்படின்னு நம்ம கேட்டால் அது ரெக்வஸ்ட்டாக அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி எல்லா ஆல் த மாடல் வேர்ப்ஸ் ஷோஸ் த சம் மூட், பாசிபிலிட்டியா, பெர்மிஷனா, இந்த மாதிரி இட் ஷோஸ். ஓகே, ஹியர் தே ஹாவ் given example. You should read. பெர்மிஷனுக்கு எப்படி கேட்டிருக்காங்க. Already we have discussed about this. Okay students, don't forget you do the exercises. Okay, again you should learn this. Grammar is very very important. Okay, I hope you can understand. Next we will meet in our next session. Okay, thank you children.